ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ப்ரௌனி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ரௌனி பார்த்திங்கன்னா வெளியில் கிறிஸ்பியாக கரெக்டாக போட உள்ளே நல்லா ஃபஜ்ஜியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் நம்ம சொன்ன மெஷர்மெண்ட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நம்ம ப்ரௌனி செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பவுடர் சுகர் வந்து 250 கிராம்ஸ் எடுத்துருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நட்ஸ் ப்ரௌனி செய்கிறதுனால நட்ஸ் எடுத்துருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சாக்லேட் எது வேணாலும் போட்டுக்கலாம். ட்ரை இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா மைதா 150 கிராமும், கொக்கோ பவுடர் 20 கிராம் எடுத்துருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். எக்கு 4 எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சாக்லேட் பார்த்திங்கன்னா டார்க் சாக்லேட் 250 கிராமும், அன்சால்டட் பட்டர் 150 கிராமும் எடுத்து நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் பாயில் பண்ணி வச்சுருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி பேட்டர் ரெடி பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சிங் பவுலில் 4 எக் எடுத்துருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற சுகர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சுகரை வந்து 2 to 3 பேட்சாக பிரித்து கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்ம அந்த சுகர் வந்து எக்கில் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சுகர் நல்லா கரையிலன்னா நம்ம சாப்பிடும்போது அங்கங்கே சுகர் கடிப்படும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் வந்து நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எக்கு நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா எக்கும் சுகரும் நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதோடு நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் பாயில் பண்ணி வச்சுருக்க சாக்லேட்டை ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது சாக்லேட்டும் எக்கும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். சாக்லேட் எக்கும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம பிளெண்டர் ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஜென்ரலாக மிக்ஸ் பண்ணி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஸ்பேச்சுலாவில் மிக்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் மிக்ஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை பிளெண்டர் போட்டு கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பட் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஆட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதோட எக்கோட ராஸ்மல் வந்து கம்மியாயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை வந்து நம்ம 2 பேட்சோ ஆர் 3 பேட்சாக பிரித்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம பேட்டரை வந்து மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட் பேட்ச் ஆஃப் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எந்த லம்ஸும் இல்லாமல் வந்து நம்ம வந்து பேட்டரை ரெடி பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ப்ரௌனிக்கான பேட்ரு பார்த்திங்கன்னா நம்ம ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பார்த்திங்கன்னா நல்லா பேட்ரு வந்து நல்லா ஸ்ட்ரக்சராக ரெடியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம வந்து ஒரு பேக்கிங் ட்ரேயில் வந்து பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆயில் தடவி பட்டர் பேப்பர் நம்ம வந்து ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்மளோட பேட்டரை ஆட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ரௌனியோட பேட்டர் எல்லாமே ஆட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா டேப் பண்ணி ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நட்ஸு ஆட் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நட்ஸ் ப்ரௌனி பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நல்லா நட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நட்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன சாக்லேட் பிடிக்குதோ அந்த சாக்லேட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி விட்டுறலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ நம்மளுக்கு வந்து ப்ரௌனிக்கான பேட்டர் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓவனை பார்த்தீங்கன்னா 180 டிகிரி செல்சியஸில் டபுள் ராட் ஆன் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் வந்து நம்ம பேட்டரை வச்சுட்டு நம்மளுக்கு வந்து 180 டிகிரி செல்சியஸில் 30 to 35 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒவ்வொரு ஓவனை பொறுத்து சேஞ்ச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளுக்கு 35 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபஜ்ஜியான ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ப்ரௌனி பார்த்திங்கன்னா நல்லா க்ரிங்கிள் டாப்போட செம்ம மாய்ச்சரில் வந்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ரௌனி பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ரௌனி செய்கிறதுக்கு நம்மளுக்கு குறைவான பொருட்கள் தான் தேவை. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு என்ன ரெசிபி போடலான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.